Hello everyone. Last video வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இன்க்ளைன் பிளேன்ல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அது ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரிக்ஷன் எப்படி போட்டுறோமோ அதே மாதிரி தான் ஒரு பிளாக் ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக மூவிங் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவோ சேம் ஆங்கிள் தான் இங்கேயும் வரும், ரெப்போஸ் ஆங்கிள் தான் இங்கேயும் வரும். ஸோ ரெண்டா ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒன்று வந்து டபிள்யூ காஸ் தீட்டா, ஒன்று வந்து டபிள்யூ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன் இந்த பாயிண்ட்ல இருக்கும், அது பர்பண்டிகுலர் டு த பிளேன். இப்போ இந்த பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைடிங் டவுன்வர்ட்ஸ், ஏன்னா இது இன்க்ளைன் பிளேன்ல இருக்கிறதுனால. அப்போ ஸ்லைடிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்றதுனால எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃபிரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால ஃபிரிக்ஷன் டுவர்ட்ஸ் அப் இருக்கும். அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இனர்ஷியா ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் லாஸ்ட் வீடியோஸ்ல இப்போ நம்ம ரீசன்ட் வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் எம்எஸ் இமேஜினரி ஃபோர்ஸ். இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் ஒருவேளை இருந்திருந்தா இந்த ஆப்ஜெக்ட் ஷுட் பி இன் ஈக்லிபிரியம், அதான் அதுக்கு மீனிங். ஆக்சுவலா இந்த பிளாக் வந்து ஸ்லைட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நவ் இட்ஸ் ஸ்லைடிங். அப்போ ஒருவேளை இந்த எம்ஏ அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இந்த அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்திருந்தா இந்த பிளாக் ஷுட் பி இன் ஸ்டாட்டிக் பொசிஷன். ஸோ அதனாலதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் பார்க்கும்போது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு பேசிக்கானது. இதுல டைரக்டா ஒரு ப்ராப்ளம் போயிடுவோம். ஸோ இதான் ஒரு ப்ராப்ளம். A body of mass 15 kg initially rest on 10 degree plane. ஒரு பிளேன்ல 15 kg கிலோகிராம்ல ஒரு மாஸ் வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு. தென் இட் ஸ்லைட் டவுன். இது வந்து ஸ்லைட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. Calculate the distance moved by the body and then on the inclined plane when the velocity reaches 6 meter per second. The coefficient of friction between the body and the plane is 0.1. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க. ஆனால் கொஸ்டின்ல அவங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோ கேட்கல. அதுக்குள்ள என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த பாடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டுன்னு வந்துருச்சுனாலே ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல வந்து நகர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆட்டோமேட்டிக்கா யூனிட் நம்பர் 4ல வந்துருச்சு. ஸோ கொஸ்டின்ல இருந்து தான் இது எந்த யூனிட்ன்றதே நம்ம கெஸ் பண்ண முடியும். வெறும் டயக்ராம் வச்சு சொல்ல முடியாது இது 5th யூனிட், இது ஈஸி சிம்பிள் கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கு, பட் அல்டிமேட்டா நம்முடைய இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ரெஸ்ட்ல இருக்கு, இனிஷியலி அட் ரெஸ்ட், 0 வெலாசிட்டியில இருக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்வர்ட்ஸ்ல மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகி கொஞ்சமா ஸ்பீடு ஆக்சலரேட் ஆகி அதோட வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர், 0ல இருந்து 6 மீட்டர் per செகண்ட் வருது. அப்படி 6 மீட்டர் per செகண்ட் அந்த பிளாக் வரும்போது இனிஷியல் பொசிஷன்ல இருந்து இந்த பிளாக் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு, இதான் கொஸ்டின். இப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா ஆர்டினரியா இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம். இந்த ஏன்ற வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம்னா நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஒன்று யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா டிஸ்டன்ஸ் டிராவல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர்டினரி என்ன பண்ண போறோம், இதுல ஃப்ரீ பார் டயக்ராம் இது பிளாக். ஸோ வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ல இருக்கும். 15 × 9.81 நியூட்டனுக்கு மாத்திக்கிறேன். ஸோ 15 × 9.81 cos 10 வெர்டிகல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது அலாங் பர்பண்டிகுலர் டு த பிளேன். அலாங் த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா 15 × 9.81 sin 10. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும், டுவர்ட்ஸ் டவுன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மூவிங் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்போதுமே மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் எஃப். ரைட், இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன்ல ஸோ இதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரிசால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நார்மல் டு த பிளேன். நார்மல் டு த பிளேன் அப்படின்னா லைக் வெர்டிகல். ஸோ என்ஆர் வந்து பாசிட்டிவ், 15 9.81 cos 10 வந்து நெகட்டிவ். அப்போ என்ஆர் இந்த 15 × 9.81 தான் 144.15. ஸோ இங்க போட்டிருக்கோம் cos 10. ஸோ இதுல வந்து நமக்கு டைரக்டா நார்மல் ரியாக்ஷன் வேல்யூ கிடைச்சிடும் நியூட்டன்ல. நெக்ஸ்ட் வந்து அது அலாங் த பிளேன் ரிசால்வ் பண்ணும்போது இது ரெண்டு பாசிட்டிவ், எஃப் பாசிட்டிவ், எம்ஏ பாசிட்டிவ். ஸோ இந்த 15 × 9.81 sin 10 வந்து நெகட்டிவ், ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப்ன்றது எப்படி எழுதுவோம்னா மியூ × நார்மல் ரியாக்ஷன் எழுதுவோம். இது வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் எம்ஏ, இது வந்து டபிள்யூ சைன் தீட்டா. இதுல எல்லா வேல்யூ நமக்கு தெரியும், மியூ தெரியும், நார்மல் ரியாக்ஷன் தெரியும். மாஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் வேல்யூ 9.81 போடலாம். இல்ல கொஸ்டின்லயே டைரக்டா 15 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 15 டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ வேல்யூ தெரியும், தீட்டா வேல்யூ தெரியும். இதுல தெரியாத ஒரே வேல்யூ பாத்தீங்கன்னா ஏ. ஸோ டைரக்டா நமக்கு ஏ கிடைச்சிருச்சு. ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல், ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் இருக்கும். நமக்கு தெரியும் v = u + at ஒரு ஈக்குவேஷன், another ஈக்குவேஷன் s = ut + half at². மூணாவது ஈக்குவேஷன் v² =
u ஸ்கொயர் பிளஸ் 2s. இங்க வந்து டைம் எங்கேயுமே டைம் டிராவலை பத்தி நம்ம பேசல, எவ்வளவு நேரத்துல போச்சுன்னு கேட்கல, எவ்வளவு டிஸ்டன்ஸ். அப்ப டைம் இல்லாத ஒரே ஈக்குவேஷன் இதுதான், சிம்பிள் ஈக்குவேஷன். ஸோ இதுல v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் 6 மீட்டர் per செகண்ட். இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. எப்படி ஜீரோனா இனிஷியல் அட் ரெஸ்ட்ன்ற வேர்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, அப்போ u வேல்யூ ஜீரோ. டிஸ்டன்ஸ் டிராவல் s தான் கேட்டிருக்காங்க, ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சது. அப்ப என்ன அர்த்தம்னா ஜீரோ வெலாசிட்டில இருந்து 6 மீட்டர் per செகண்ட் வரதுக்கு 24.4 மீட்டர், 42 மீட்டர், 24 மீட்டர் வந்து இந்த பிளாக் வந்து டிராவல் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா 2 பிளாக் இருக்கு. 2 பிளாக்ஸ் ஆஃப் ஏ பி. வெயிட் வந்து a ஓட வெயிட் வந்து 100, b ஓட வெயிட் வந்து 200. ஸோ இது வந்து 30 டிகிரி பிளாக்ல இருக்கு. இனிஷியல் அட் ரெஸ்ட், இதுவும் ரெண்டுமே இனிஷியல் அட் ரெஸ்ட்ல இருக்கு. நல்லா பாத்துக்கங்க, a ஓடது 100, b ஓடது 200. இதை விட வெயிட் கூட. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா the distance moved in, the distance between the block வந்து 6 meters, 6 மீட்டர்ல இருக்கு. the coefficient of friction between the block A and the plane, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0.25, block B and the plane வந்து 0.15. இந்த ரெண்டு இதுவுமே சேம் டைம்ல ரிலீஸ் பண்றோம். இந்த மாதிரி 6 மீட்டர் கேப் வச்சு சேம் டைம்ல ரிலீஸ் பண்றோம்னா கண்டிப்பா B ஓட வெயிட் கூட இருக்கிறதுனால இது வேகமா இது வந்து A வை ரீச் பண்ணிடும். அதான் கேக்குறாங்க, in what time the upper block reaches the lower block. Bன்ற பிளாக் A வை எப்ப ரீச் பண்ணுது. இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் A ஓட ஆக்சலரேஷனும் B ஓட ஆக்சலரேஷனும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே ரைட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே A உடைய ஃப்ரீ பாடி டயக்ராம். நார்மல் ரியாக்ஷன், வெயிட் வந்து 100 வந்து 100 cos 30, 100 sin 30 ரெண்டாவது சால்வ் பண்ணிக்கிறோம். இனர்ஷியா ஃபோர்ஸ், இது ஆக்சலரேஷன் ஆஃப் A. ஏன்னா இது வேற வெலாசிட்டியில இருக்கும், இது வேற வெலாசிட்டியில நகரும். காரணம் என்னன்னா இதோட வெயிட் வேற, இதோட வெயிட் வேற. ஸோ அதனால இதோட ஆக்சலரேஷன் வேற, இதோட ஆக்சலரேஷன் வேற. ஸோ அதே மாதிரி B ஓட பிளாக் இதே மாதிரி நம்ம போடும்போது NB 200 cos 30, 200 sin 30. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் MA. இப்போ இதுல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ரெண்டுமே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ்ல தான் மூவ் ஆகும். ஸோ அதனால ஃபிரிக்ஷன் வந்து அப்போர்ட்ல போட்டிருக்கோம், அதே மாதிரி இனர்ஷியா ஃபோர்ஸும் அப்போர்ட்ல போட்டிருக்கோம். ரைட். இப்போ சொல்யூஷன் போவோம். இப்போ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பிளாக் எடுத்துக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து வெர்டிகலை பொறுத்து ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா NBன்றது பாசிட்டிவ், 200 cos 30 வந்து நெகட்டிவ். அப்ப வந்து டேரக்டா எனக்கு NB வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரிசால்வ் பண்றோம். FB பாசிட்டிவ், MA பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 sin 30 வந்து நெகட்டிவ். ஸோ அதனால அது மட்டும் நெகட்டிவ், மீதி எல்லாம் பாசிட்டிவ். ஸோ இதுல FB அப்படிங்கிறது மியூ இன்டு NB. மியூ வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, NB வேல்யூ தெரியும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா எனக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் B கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் அடுத்து நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் A கண்டுபிடிக்க போறேன். ஆக்சலரேஷன் ஆஃப் A கண்டுபிடிக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்றேன். NA பாசிட்டிவ், 100 cos 30 நெகட்டிவ். அப்ப இருந்து எனக்கு NA கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அலாங் த பிளேன் ரிசால்வ் பண்ண போறேன், அதாவது ஹரிசாண்டல் பிளேஸ். ஹரிசாண்டல் அப்படின்னா F பாசிட்டிவ், MA பாசிட்டிவ், 100 sin 30 நெகட்டிவ். ஸோ அப்போ இது ரெண்டு பாசிட்டிவ், இது நெகட்டிவ். FA அப்படிங்கிறது மியூ இன்டு NA. மியூஏ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. NA வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். மாஸ் வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நியூட்டன் டிவைட் பை 9.81 போட்டீங்கன்னா கிலோகிராம்ல கிடைச்சிடும். ஸோ இந்த வேல்யூ தெரியும், இதுல இருந்து ஆக்சலரேஷன் ஆஃப் A கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஆக்சலரேஷனும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இதுதான். மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் S எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு பார்க்க போறேன். காரணம் என்னன்னா இப்போ இதுல கொஸ்டின்ல என்ன நமக்கு பிரச்சனைனா இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து சம்வேர் இங்க வந்திருக்கும். அதே மாதிரி இந்த Bன்ற பிளாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆகி சம்வேர் இங்க வந்திருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இது ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு இருக்கும். அப்போ A உடைய வேல்யூ என்ன, A உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, B உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த Aக்கும் Bக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 6 மீட்டர் தான். இந்த 6 மீட்டர் இதுக்கும் இருக்கக்கூடிய 6 மீட்டர். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது SA, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது SB. அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. அப்ப என்ன அர்த்தம், டோட்டல் வந்து SB அதுதான் அதிக தூரம் டிராவல் பண்ணிருக்கும் வெயிட் இருக்கிறதுனால. அப்ப SB மைனஸ் SA போட்டீங்கன்னா 6 கிடைச்சிடும். அதான் மீனிங். அதாவது distance traveled by the block A plus 6 meter equal to distance traveled by block B. அதான் அதுக்கு மீனிங். distance traveled by block A plus இங்க இருந்து 6 மீட்டர், அது சேர்த்தீங்கன்னா என்ன வந்துடும், distance traveled by block B வந்துடும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி எல்லாமே ஈஸி. ரைட். இப்போ நெக்ஸ்ட் இது ப்ராப்ளம் எப்படி. ஸோ இப்போ இங்க கவனிச்சோம்னா UA இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா SAன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா UB செகண்ட் வந்து 0ல தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஆக்சலரேஷன் நம்ம கொஸ்டின் தெரியும். இது வந்து SBக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி distance traveled by B equal to distance traveled by A plus 6 meter plus 6 மீட்டர். அதான் கொஸ்டின். ஏன்னா அந்த 6 மீட்டர் லென்த். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா T மட்டும் அன்னோன், டைம் கிடைச்சிடும். சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு புரியணும். அது புரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸி. தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.
டவுட்ஸ் நாங்கள் வீடியோஸில் கிளாரிஃபை பண்ணுறோம், நான் கமெண்ட்ஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.